மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். தமிழ்நாட்டினுடைய இந்த திராவிட மாடல் அரசுக்கு எதெல்லாம் கெட்ட பெயராக இருக்கிறதோ அதையெல்லாம் சரி கட்டுவதற்கான ஒரு முயற்சி தான் இது. திராவிடம்னா என்ன அப்படின்னா அது புராணம் படிச்சாலுக்கு தான் தெரியுங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எதுக்காக பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்தாங்க, ஏன் மறுபடியும் உள்ள போனாங்க, ஒரு காரணமும் கிடையாது. 2014 முதல் முறையாக மோடியை பாரத பிரதமராக ஆக்க வேண்டும் என்று இவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கிய போது மோடியா லேடியான்னு கேட்கக்கூடிய தில்லு ஜெயலலிதா இருந்துச்சு. அதிமுக என்கிற தாலியை கொண்டு போய் அமித்ஷாங்கிற மார்வாடிட்ட வச்சுட்டாங்க. இனிமே மீட்க முடியுமா என்று தெரியும். திமுகவுடைய வெற்றியை அதிமுக மீண்டும் பாஜக கூட்டணியின் வழியாக உறுதி செய்திருக்கு. விஜயை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வருது, சீமானை கேட்பதற்கு ஒரு கூட்டம் வருது. இந்த ரெண்டு பேரை வச்சு கொஞ்சம் வித்த காட்டலாம். எடப்பாடியை பார்க்கறதுக்கு எவனுமே வரமாட்டான். எடப்பாடிக்கு நல்லா பேசவும் தெரியாது, மேடை பேச்சு பேசவும் தெரியாது. சீமான் கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக என்கிற அந்த சங் பரிவாரத்தில் தன்னை ஒரு சங்கியாகவே மாற்றிக்கிட்டு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு ஒரு அழிவு பாதையில் போயிட்டு இருக்கிறார். திருவிழா பலூனு தான் எல்லாமே. சீமான் ஒரு பலூனு. இப்போ விஜய் அதை விட பெரிய ராட்சச பலூனா மாறி இருக்கிறார். உண்மையான தமிழ் தேசியம் பேசுகிறவர் தான் பண்ணது. சீமான் மாதிரி டுபாகூர் தான் தமிழ் தேசியம் பேசுறான் தமிழ்நாட்டில். மூன்றாவது அணி என்பது வலிமை மிக்க ஒரு அணியாக மாறுவது என்கிற இடத்திற்கு அதை தைரியமாக அந்த தேர்தலை சந்திப்பதற்கு விஜய் தயாராக இருக்கிறாரா, சீமான் போன்றவர்கள் தயாராக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா எல்லாருமே பேக்கேஜ் அரசியல்வாதியாக்காங்க. அரசியல் தின நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். திமுகவினுடைய அமைச்சரவை மாற்றம் சமீபத்தில் நடைபெற்றிருந்தது. இப்போ மூத்த அமைச்சரான துரைமுருகன் அவருடைய இந்த இலாக்கா மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. அவர்கிட்ட இருந்த கனிம வளத்துறையை வாங்கி சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி அவரிடத்துல ஒப்படைச்சிட்டு அவர்கிட்ட இருந்த சட்டத்துறையை வாங்கி துரைமுருகன் அவரிடத்துல ஒப்படைச்சிருக்கார் முதலமைச்சர். ஏன் இந்த மாற்றம்? கனிம வளத்துறை என்பது ஒரு மிகப்பெரிய அளவுல பணம் புழங்கக்கூடிய, கோடிக்கணக்கான ரூபாய் பணம் புழங்கக்கூடிய, பணம் மட்டும் இல்ல பல குற்றச்சாட்டுகளும் எழும்பக்கூடிய ஒரு, ஏன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பல பேரு கனிம வள கொள்ளையர்களிடம் சம்பளம் கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குற மாதிரி மாத சம்பளம் வாங்குவதாக கூட சில தகவல்கள் உண்டு. அந்த மணல் கொள்ளை ஆற்று மணல் படுகையில மணல் கொள்ளை நடப்பது அப்படிங்கிறது அரசு நிர்ணயித்த அந்த அளவை தாண்டி மணல் அள்ளப்படுகிறது. அது மாதிரி பல குற்றச்சாட்டுகள், பல புகார்கள் எதிர்கட்சியின் சார்பாக மட்டுமின்றி பல புலனாய்வு இதழ்கள், பல கருத்துக்கள் தொடர்ந்து விவாதத்துக்குரியதாக கொண்டே இருக்கிறது. இந்த அரசுக்கு, தமிழ்நாட்டினுடைய இந்த திராவிட மாடல் அரசுக்கு எதெல்லாம் கெட்ட பெயராக இருக்கிறதோ அதையெல்லாம் சரி கட்டுவதற்கான ஒரு முயற்சி தான் இது. அதனால இவர் வயது மூப்பின் காரணமாக இவரால் அதை போதிய அளவுக்கு நிர்வகிக்க முடியவில்லை என்கிற ஒரு சூழ்நிலை வருகிற போது ரகுபதி போன்றவர்கள் அதை சிறப்பாக வழிநடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது சரியாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது மாதிரியான முறைகேடுகளை நடக்காமல் பார்த்து கொள்வார்கள் என்கிற அடிப்படையிலே இலாக்கா மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. சட்டத்துறை என்பது உங்களுக்கு இவர் அடிப்படையில் வழக்கறிஞர் தான். 2 பேருமே வழக்கறிஞர் தான். துரைமுருகன் அவர்களும் சட்டம் படித்தவர். அதனால ஒரு வழக்கறிஞராக இருக்கனால சட்டத்துறை அமைச்சராக இருப்பதற்கு அவருக்கு ஒரு போதிய தகுதி இருக்கிறது. இது சார்ந்து இயங்குவதற்கு அவருடைய வயது மூப்பு மற்றும் நிர்வாக ரீதியான சில புகார்களின் அடிப்படையில் ஒரு இலாக்கா மாற்றம் நிகழ்த்திருக்கிறது. அதாவது எப்பொழுதுமே உட்கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய குறைகளை, விமர்சனங்களை சரி செய்வது, அது நம்ம வளர்க்கிற செடிகளுக்கு மத்தியிலே களை எடுப்பது மாதிரி சில தவறுகளை சரி கட்டுவது அப்படிங்கிற இடத்துல இந்த அரசு ஒரு சரியான நடவடிக்கை எடுத்திருப்பதாகத்தான் அரசியல் விமர்சகர்கள் பல பேர் இதை கருதுறாங்க. நம்மளுடைய கருத்துமே ஏறத்தாழ இந்த மாற்றம் வரவேற்புக்குரியதுதான். இலாக்கா மாற்றத்தின் வழியாக அந்த புகார்கள் வருகிறது அப்படிங்கிறத தடுப்பதற்கு ஒரு மாற்றம். இப்ப நீங்க ஒரு அரசு அதிகாரியை பணியிடை மாற்றம் செய்யறாங்கல்ல, எதுக்காக செய்யறாங்க? அந்த இடத்துல அவர் இருந்தாருன்னா அது சிக்கலாகுது அப்படிங்கிறது தானே மாற்றாங்க. ஆனால் அதே சமயத்துல அவங்க ஒரு அரசு பணியாளர் என்கிற முறையில அவங்களுடைய பாதிப்பும் இல்லாம செய்வாங்க. அது மாதிரி ஒரு மூத்த தலைவர், ஒரு முன்னோடி தலைவர்கள் ஒருவர் என்கிற அடிப்படையில
அவருக்கு இலாக்கா மட்டும் மாற்றிட்டு அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்காமல் ம். அவருக்கான மரியாதையை பாதுகாத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று ம். சொல்லலாம். சட்டத்துறை தான் இலாக்கா மாத்தி குடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அவருக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லி அப்பல்லோல அட்மிட் ஆயிருக்கிறதா தகவலும் வந்திருக்கு. அவரே ரொம்ப வயது மூப்புல தான் இருக்காரு. சட்டமன்றத்துல பேசும்போது கூட சில நேரங்கள்ல தடுமாற்றம் ஏற்படுவதெல்லாம் சமீபத்துல பார்க்க முடியுது. திமுகவுல 1, 2 வருடங்களாகவே ஆ முதியவர்கள்லாம், அதாவது மூத்தவர்கள்லாம் விலகிட்டு இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து தொடர்ந்து பேசப்படும் பொருளாக இருக்கு. அத பேசி அது விமர்சனங்கள், சர்ச்சைகள் எழக்கூடிய வகையில இருக்கு. அதன் அதன்படியான ஒரு நடவடிக்கை மாதிரியும் இத எடுத்துக்கலாமா? இல்ல அது காக்கா உட்கார பணம்பழம் விழுந்தது மாதிரி ஒரு கதை சொல்றது தான் அது. ம். அது மூத்த தலைவர்களா இருக்கிறவங்க, முன்னோடிகளா இருக்கிறவங்கள்ல பல பேர் வந்து இளையவர்களுக்கு வழிவிட வேண்டும் அப்படிங்கிற கருத்து வந்து சரியானது. ம். இது வந்து துறை சார்ந்த நடவடிக்கை. முதலமைச்சர் ம். வந்து துறை சார்ந்த நடவடிக்கை. யாராக இருந்தாலும் அவங்க மீது வந்து சில புகார்களோ, குற்றச்சாட்டுகளோ, ம். சில மனக்குறைகளோ வருகிற போது அதை வந்து சரி செய்து மக்கள் நலனுக்காக தான் ஒரு ஆட்சியே தவிர, ம். தங்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சகாக்கள் வருத்தப்படுவார்கள் என்பதற்கானதல்ல ஆட்சி. ஆட்சி வந்து மக்களுக்கானது. அதனால இது வந்து ஒரு வரவேற்புக்குரிய விஷயத்தை தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அது வந்து தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ம். மூத்தவர்களை இடத்துல இளையவர்கள் வரணும் அப்படிங்கிறது இப்ப அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாதிரி இளைஞர்களும் அமைச்சர்களா இருக்கிறாங்க. ம். எல்லா தரப்புமே ஒரு அரசியல் கட்சிக்கு அவசியம் தான். மூத்தவர்கள் வழிகாட்ட வேண்டும், இளையவர்கள் வந்து வழி நடக்க வேண்டும். அதனால இளைஞர் சக்தியையும் வந்து ஒரு பெரிய அளவுல வளர்த்து எடுக்கிறாங்க. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு ஏன்னா அண்ணா ஆமா. அவர்கள் வந்து முதல்வராக பொறுப்பேற்ற சில ஆண்டுகள் 2 ஆண்டுகளுக்குள்ளேயே ஓராண்டுக்குள்ளேயே அவருக்கு உடல்நலம் சரியில்லை. இன்னொரு ஆண்டுல அவர் இறந்துட்டார். ம். ம். 2 ஆண்டுகள்லயே 69ல இறக்கும்போது ம். இந்த கட்சி வந்து ஒரு ஓடுகிற நதி போல இருந்த இந்த கட்சி ஒரு இடத்துல நின்று தேங்கி விடாமல் இருந்ததற்கு என்ன காரணம்னா இளம் தலைமுறை சார்ந்த பல இளைய தலைவர்களை ம். அண்ணாவினுடைய தம்பிகள் என்று சொல்லக்கூடியவர்களை ஆளுமை மிக்க ஆற்றல் மிக்க தலைவர்களை அவர் உருவாக்கிட்டு போனார். அதில் ஒருவராக கலைஞர் அவர்கள் ம். அந்த கட்சியின் தலைவராக ஆனார். ஆனால் நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், நாஞ்சில் மனோகரன், ராஜாராம் இது ஒரு பெரிய வரிசை இருக்கிறது. அப்ப அந்த ஆற்றல் மிக்க ஆளுமைகள் எல்லாம் அவங்க பின்னாடி இருந்ததுனால தான் அந்த தத்துவத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் ம். சேர்க்க முடிந்தது. அதே மாதிரி தான் கலைஞர் அவர்களோடு இப்ப ஜெயலலிதா மறைந்ததற்கு பின்பு அந்த கட்சி ஸ்தம்பித்து நிக்கிறதுல. இந்த கட்சி வந்து ஆமா. அடுத்த கட்டத்திற்கு நான் வாழுகிற காலத்தை தாண்டி 100 ஆண்டுகள் இந்த அரசியல் வெற்றிடம் உருவாகி இருக்குன்னு அரசியல் வெற்றிடம் பேசுறாங்க. உருவாகிவிட்டார். காரணம் ஆளுமைகளை உருவாக்காமல் ம். தனக்கான ஆட்களை மட்டும் உருவாக்குவது. ஆளுமைகள் வேற, ஆட்கள் வேற. ம். இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாதும்பாங்க சில இடத்துல. ஆளுமையாக இருப்பது என்பது ம். எல்லாரையும் அரவணைப்பது, பண்பாடு சார்ந்து ம். வழிநடத்துவது, தத்துவார்த்தங்களை புரிந்து கொள்வது, சித்தாந்தங்களை புரிந்து கொள்வது, அந்த கொள்கைக்கும் நடைமுறைக்குமான வித்தியாசங்களை புரிந்து கொள்வது, எல்லாரையும் அரவணைப்பது என்கிற இடம் வந்து அதிமுகவுல வந்து தத்துவார்த்த தலைமையே இல்லையே, சித்தாந்த தலைமை இல்லையே. திராவிடம்னா என்ன அப்படின்னா அது புராணம் படிச்ச ஆளுக்கு தான் தெரியுங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திராவிடம் என்பது முதல்ல புராணமே கிடையாதே. புராணம் என்பது ஒரு கற்பனை சார்ந்த ஒரு இதிகாசம் சார்ந்த கதையிலிருந்து வர்றது. திராவிடம் என்பது ஒரு மொழி சார்ந்த ஒரு ஆய்வு அது. அதை வந்து அந்த ஒரு இனம் சார்ந்த சொல்லு. அதை சொல்வதற்கு அதற்கான விளக்கம் கூட அவருக்கு தெரியல. புராணம் படிச்சாலுக்கு தான் தெரியும்னு அவர் சொல்றாரு. அப்ப ஒரு அறிவு சார்ந்த தலைமையை உருவாக்க தவறிவிட்டதனுடைய விளைவாக அவங்க எந்த சித்தாந்தத்தையும் இல்லாம ஆரிய மாயைன்னு அண்ணா புத்தகம் எழுதினார். அதற்காக 6 மாத காலம் ஒரு சிறைச்சாலையில இருந்தார். ம். அந்த ஆரிய மாயையிலேயே போய் அவங்க மறுபடியும் விழுகிறாங்க. பாஜக கூட்டணிக்கு போறாங்க மறுபடியும். அப்ப எதுக்காக பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்தாங்க? ஏன் மறுபடியும் உள்ள போனாங்க? ஒரு காரணமும் கிடையாது. எங்கேயாவது நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா ஒரு காரணம் வேணும்ல. ஒரு பஸ்ல ஏறுறான், கண்டக்டர் கேட்கிறாரு எங்கேயா போறோன்னு கேட்கிறாரு. ஏதாவது ஒரு ஊருக்கு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்க முடியுமா அவர்கிட்ட? இந்த இடத்துக்கு போறேன்னு சொன்னா தானே டிக்கெட் கொடுப்பாரு. இறக்கி விட்டுருவாரு விசில் அடிச்சு. இறங்குடா, வழி தெரியலன்னு இறங்கடா சொல்லிடுவாரு. ம். பேர் சொல்ல தெரியலன்னா இறக்கி விட்டுறான். அப்ப எதுக்கு அந்த வண்டியில ஏறினாரு? பாஜகங்கிற வண்டியில எதுக்கு ஏறினாரு? எதுக்கு இறங்கினாரு? இப்ப ஏன் மறுபடியும் ஏறினார்? ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப அவங்களுடைய அந்த அடிமை அவரா ஏறி இருந்தா சொல்லிருப்பாரே. கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்கிறீங்களா? இல்ல நான் அத சொல்லல. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு கும்பல் அரசியலை உருவாக்குறாங்க. அவர் ஒரு பெரிய கட்சியை உருவாக்கிட்டாங்க. இந்த தடுமாற்றம் இருக்குல்ல, ஆமா. ஒரு அரசியல் கட்சி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியாத தடுமாற்றம் இருக்குல்ல, ம். அது திமுகவுக்கு நிகழவே இல்லை. பல அரசியல் கட்சிகளுக்கு இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு அப்படின்னா சித்தாந்த வலிமை கொண்டிருக்கிற கட்சி. உலகத்துக்கு வந்து தொழிலாளர் விடுதலை, உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் என்று சொல்வதற்கான ஒரு சித்தாந்த வலிமை இருக்கிறது. ஆனால் அந்த கட்சிக்கு புதிய இளைஞர்களை கொண்டு வந்து பெரும் கூட்டமாக சேர்ப்பது இருக்குல்ல,
ஆமா. அது நடைமுறையில சவாலாக இருக்குது. சவாலா தான் இருக்கு. அப்ப தத்துவம் வலிமையாக இருந்தாலும் பின்பற்றுகிறவர்களை பெருமளவு எண்ணிக்கையிலே வந்து ஜனநாயகம் என்பது எண்ணிக்கை ம். சம்பந்தப்பட்டது. ம், ம், ம். நல்லவர்கள் மட்டுமே கூடி வந்து ஜனநாயகத்தை மாற்றிவிட முடியாது. அவர்கள் வழிநடத்துகிறவர்களாக இருக்கலாம், தலைவர்களா இருக்கலாம். ம். ஆனால் பெரும் எண்ணிக்கையில வந்து மக்களை வந்து பெரும்பான்மை தான் ஜனநாயகமே. அப்ப பெரும்பான்மை மக்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து சில தலைவர்களுக்கு தான் இருக்கிறது. ம். இப்ப நீங்க பெரியார் பேசின கருத்து இருக்குல்ல, அது முழுக்க முழுக்க பொது புத்திக்கு எதிரானது, வெகுஜனங்களுக்கு எதிரானது. கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கட்சி நடத்த முடியுமா? ஒரு அமைப்பை நடத்த முடியுமா? மக்கள் விரும்பாத கருத்து அது. ஆனா மக்களை திரட்டினாரா இல்லையா அவரு? மக்கள் விரும்பாத கருத்தை பேசி மக்களை திரட்டுவது இருக்குல்ல, அது மாதிரி கலைஞர் அவர்கள் சாதி ஒழிப்பு பேசுறாங்க, சமூக நீதி பேசுறாங்க, அது சாமானிய மக்களுடைய நம்பிக்கைக்கு எதிரான கருத்துக்களை அவங்க பேசுறாங்க. ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாருன்னு கேட்டுட்டு ஒருத்தர் வெகு மக்களின் தலைவராக இருக்க முடியுமா? அதை சாதித்து காட்டிய தலைவராக கலைஞர் இருந்தார்ல, அதுதான் வந்து திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பெரிய வலிமை. மக்களையும் திரட்டுகிற, சித்தாந்தத்தையும் விட்டு கொடுக்காத ஒரு இடம், ரெண்டுகையும் வந்து இணைக்கிற ஒரு பாலமாக அவங்க இருந்தாங்க. அதனாலதான் அந்த கட்சி அடுத்த தலைமுறை செய்யும். அதனால அடுத்த தலைமுறைக்கு கட்சியை ஒப்படைப்பது என்பது முக்கியமானது. மூத்த தலைவர்கள் மனம் புண்படாத வகையில அவர்களை வந்து படிப்படியாக வந்து அவங்க வந்து கட்சியில வந்து நீண்ட அனுபவம் கொண்டிருக்கிறவர்களை அவர்கள் வந்து நீங்கள் வந்து வழிகாட்டினா போதும், எங்களுக்கு வந்து நீ வழி நடத்தினா போதும் என்கிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஓகே. இப்ப நம்ம திமுக, அதிமுக பத்தி பேசிட்டு இருக்கும்போது, நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்றாரு, தேர்தலை பார்த்து முதலமைச்சர் பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி. எடப்பாடி அவர்கள் சொல்றாரு, அவருக்கு தூங்கும்போது கூட எங்க ஞாபகமா தான் தூங்குறாரு. அதிமுக, பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னு அதே நினைப்புல தான் தூங்குறாரு, அதே நினைப்புல தான் முழிக்கிறாரு அப்படிங்கிற மாரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு வந்து இந்த அதிமுக, பாஜக கூட்டணி அமைஞ்சது. நம்ம இந்த பேச்சு வழக்குல கேட்கணும் அப்படின்னா, வரமா வந்து கிடைச்சிருக்கா? இல்ல அது அவங்களுக்கு வந்து சவாலான ஒரு விஷயமா? அது பால் நழுவி பழத்தில் விழுந்ததுமாகல ஆமா. கலைஞர் டயலாக் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ம். இது வந்து போய் வந்து சேரக்கூடாத இடத்துல சேர்ந்ததன் மூலமாக அதிமுக வந்து சேரக்கூடாத இடம் பாஜக. ஏன்னா அந்த அதிமுகவினுடைய தனித்தன்மை இருக்குல்ல, அந்த தனித்தன்மையை வந்து அவங்க இழந்துட்டாங்க. 2014 முதல் முறையாக வந்து மோடியை வந்து பாரத பிரதமராக ஆக்க வேண்டும் என்று இவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கிய போது மோடியா லேடியான்னு கேட்கக்கூடிய தில்லு ஜெயலலிதா இருந்துச்சுல, அந்த தனித்தன்மை. ஜெயலலிதான்னு சொன்னாலே ஒரு டெரரு, அவங்க வந்து எதை வேண்டுமானாலும் வந்து அதிரடியான நடவடிக்கை எடுப்பாங்க என்கிற இமேஜ்லாம் இருந்துச்சு இல்லையா, அந்த கட்சியினுடைய தனித்தன்மையை இவங்க எல்லாரும் சேர்ந்து கெடுத்துட்டாங்க. பாஜகவோடு கூட்டணி சேர்ந்ததன் வழியாக கூடா நட்பு கேடாய் முடியும்ன்ற மாதிரி அவங்களுடைய அரசியலுடைய தனித்தன்மை அவர்கள் இழந்துட்டாங்க. அதனால திமுக மீது அதிருப்தி ஏற்படுகிற போதெல்லாம் அந்த இடத்தை கைப்பற்றுகிற இடத்துல அதிமுக இருந்தது போய் அதிமுக மேலதான் எல்லா அதிருப்தியும் வந்து சேருங்கிற அளவுக்கு அவங்க வந்து மீண்டும் போய் பாஜக கூட்டணி வந்து தமிழர்களுக்கு எதிரான கூட்டணியா இருக்கு, தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிரான கூட்டணியா இருக்கு, தமிழ்நாட்டுக்கு நிதி தராத கூட்டணியா இருக்கு, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கல்வி நிதியை தர மறுக்கிற கட்சியாக இருக்கிறது. அப்போ இந்த ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக இயங்குகிற சூழ்ச்சியை செய்து கொண்டே இருக்கிற போது தமிழ்நாட்டுக்கு எதிரான அந்த இடத்துல போய் இவங்க போய் சேரும் போது யாருமே ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. வாக்காளர்கள் தமிழர்கள் யாருமே வந்து அதிமுகவுடைய கூட்டணியை ரசிக்கல. அவர் என்ன நினைக்கிறாரு, சென்ற முறை ஆட்சியை காப்பாற்றுவதற்காக மோடியிடம் வந்து நம்ம சரணடைந்தோம், இந்த முறை கட்சியை காப்பாற்றுறதுக்காக நம்ம சரணடைஞ்சிருக்கோம். அப்ப எல்லா முறையுமே நீங்க அடிக்கடி அடமான கடைக்கு போற ஒரு நகை மாதிரி அது திருப்ப முடியுமான்னு தெரியல. ஒரு முறை போய் திருப்பிட்டு வந்துட்டாரு நகைய. அது தாலியின் பெருமையை வந்து கணவன் அறிவான், கணவனை விடவும் மனைவி அறிவாள், மனைவி கணவன் 2 பேரையும் விட மார்வாடி தான் அதிகம் அறிவேண்டாம். அதனால அமித்ஷாட்ட போய் ஒரு மார்வாடிட்ட கொண்டே வச்சுட்டாங்க. அதிமுக என்கிற தாலியை கொண்டு போய் அமித்ஷாங்கிற மார்வாடிட்ட வச்சுட்டாங்க. இனிமே மீட்க முடியுமா என்று தெரியல. மீட்க முடியாத நிலைமை வந்துச்சுன்னா இந்த கட்சி என்ன ஆகும், 2026 கட்சி பெரிய சூனியமா மாறிடும். அதனால திமுகவுடைய வெற்றியை அதிமுக மீண்டும் பாஜக கூட்டணியின் வழியாக உறுதி செய்திருக்கிறது. முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம். இருந்தாலும் பாஜக, அதிமுக 2 நபர்களுமே 2 கட்சிகளுமே தாவேகா சீமானை எப்படியாவது உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த முறையே நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட பயணிக்கிற மாதிரி தீவிரமான முயற்சிகள் ஈடுபட்டு இருக்கிற மாதிரி தகவல் இருக்கு. அந்த முயற்சி ஈடேறும். சீமான் முன்னுக்கு பின் முரணா பேசுவாரு. 15 வருஷம் பெரியார் தான் எனக்கு தலைவர்னாரு, அப்புறம் பெரியாரை ஒழிக்காம விட மாட்டேனாரு. அதனால அவருக்கு அவரே எதிராக பேசினா கூட இப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் பீஸ் உலகத்துல கிடையாதுடா அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சி மேடைகள்ல ஒரு கூட்டம் வருது. விஜயை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வருது, சீமானை கேட்பதற்கு ஒரு கூட்டம் வருது.
இந்த 2 பேரை வச்சு கொஞ்சம் வித்த காட்டலாம் கூட்டம் வர்றது. ஏன்னா எடப்பாடியை பார்க்கறதுக்கு எவனுமே வரமாட்டான். எடப்பாடிக்கு நல்லா பேசவும் தெரியாது, மேடை பேச்சு பேசவும் தெரியாது. ஏன் வந்து திருப்பி திருப்பி கேட்குறீங்க ஒரே கேள்வின்னு சொல்றதுக்கு அவர் சொன்னாரு, ஏன் நீ திருப்பி திருப்பி கேட்குறீங்கன்னு கேட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அந்த அளவுக்கு சுத்தமான தமிழ். ஏன்னா அவர் கம்பராமாயணத்தை எழுதின சேக்கிலாரை படித்தவருங்கிற முறையில அவர் தெளிவான செந்தமிழ் புலவராக அவர் இருக்கிறாரு. அதனால சேலத்து மாங்கனியாக இரும்பு மனிதருங்கிறாங்க, துருப்பிடிச்சு போயிடாம பாத்துக்கிறோம் அந்த கட்சிக்காரங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இப்ப வித்த காட்டுறதுக்கு ஆளு வேணும். அதனால சீமான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக என்கிற அந்த சங் பரிவாரத்துல தன்னை ஒரு சங்கியாகவே மாத்திக்கிட்டு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு ஒரு அழிவு பாதையில போயிட்டு இருக்கிறார். இருந்தாலும் கத்துறதுக்கு ஆள் இல்ல, ஒரு சத்தம் போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அப்படின்னு அவர் ஒரு ஆள் இருந்துட்டு போறாரு. அப்படின்னா அவருக்கு வந்து இதுவரைக்கும் வந்த பெர்சன்டேஜ் ஓட்டு இனிமே வருமானு சொல்ல முடியாது. ஏன்னா தேமுதிக கூட தான் வந்து ஒரு பெரிய வலிமையான எதிர்கட்சி வரைக்கும் வந்தாங்க. தமிழ்நாட்டினுடைய அடுத்த ஆளுங்கட்சி எது என்று தீர்மானிக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் போல அவங்க இருந்தாங்க. ஆனா என்னாச்சு, அவங்களுடைய நிலைமை இன்னைக்கு வந்து 1%, 1.5% தான் வாக்கு வங்கி இருக்கு. ராஜ்யசபாலனை வந்து ஏடிஎம்கேல ஏமாத்திட்டாங்க என்று சொல்லக்கூடிய அவல நிலைக்கு ஆளாயிட்டாங்கல்ல. அப்ப நீங்க எவ்வளவுதான் வந்து பெருசா வந்து ஊதுனாலும், நீங்க பெரிய பலூனை வந்து ஊதிக்கிட்டே இருந்தாலும், பலூன்ல சின்னதா ஒரு ஊசியை போட்டாங்கன்னா, அது ஓட்டையை போட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடும், அது டொப்புன்னு வெடிச்சிடும் அது. அதனால இது திருவிழா பலூனு தான் எல்லாமே. சீமான் ஒரு பலூனு. இப்ப விஜய் வந்து அதை விட பெரிய ராட்சச பலூனா மாறி இருக்கிறார். அதனால இந்த வித்த காட்டுறதுக்கு, வேடிக்கை காட்டுறதுக்கு இவங்க 2 பேர் வந்தா தான் கூட்டம் கூடும். ஏன்னா அமித்ஷாவை பார்க்க ஆள் வர மாட்டான், எடப்பாடியை பார்க்க ஆள் வர மாட்டான், ஓபிஎஸ் பார்க்க ஆள் வர மாட்டான். அப்படி வந்தா பூரா ஜாதிக்காரன் சொந்தக்காரன் செட்டிங் பண்ண தான் வருவான், வேற எவனுமே வரமாட்டான். அதனால வெகுஜனங்களை திரட்டுவதற்கு அவர்களுக்கு சொல்வதற்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மை செஞ்சான், எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி எல்லாரும் பூரா தென் மாவட்டத்துக்காரன் பூரா ஆயிரக்கணக்கில் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கான் டெய்லின்னு சொல்ல முடியாதுல்ல. வெள்ளத்துல வந்து தமிழர்கள் மிதக்கிற போது நாங்க தான் நிவாரண நிதி கொடுத்தோம் அப்படின்னு அமித்ஷாவும் சொல்லுவாரா, தமிழிசை சொல்லுமா? யாருமே சொல்ல முடியாது. நயினார் நாகேந்திரன் சொல்ல முடியுமா, எங்க மக்களை பூரா பாதுகாத்தது வந்து நீங்க தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. அப்ப திமுகவிற்கு சொல்வதற்கு நிறைய திட்டங்கள் இருக்கிறது. காலை உணவு திட்டத்துல இருந்து, மகளிர் உரிமை தொகையில இருந்து, நான் முதல்வன் திட்டத்துல இருந்து, புதுமை பெண் திட்டத்துல இருந்து பல்வேறு நலத்திட்டங்களை அவர்களால் சொல்ல முடியும். இருமொழி கொள்கை தான் எங்களுடைய உயிர் கொள்கை அப்படின்னு ஒரு கோட்பாட்டை அவர்களால் பேச முடியும். இப்ப மக்களை அணி திரட்டுவதற்கு திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி எதுவுமே திடீர் கூட்டணி கிடையாது. திருமாவளவன் வந்து திடீர்னு வந்து கட்சியில வந்து கூட்டணியில சேரல, காங்கிரஸ் திடீர்னு வந்து சேரல. நீண்ட காலமாக அவர்கள் எல்லாருமே மதச்சார்பற்ற அணி, சமூக நீதி கூட்டணி, சாதி ஒழிப்பு கூட்டணி என்கிற ஒரு ஒரு பொதுவான திட்டத்தின் அடிப்படையில மக்கள் நலன் சார்ந்த பயணத்துல நீண்ட காலமாக அவர்கள் எல்லாருமே இந்தியா கூட்டணியின் வழியாக பயணிக்கிறாங்க. அதனால மக்களுடைய நம்பகத்தன்மையை பெறுவதற்கு திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. மறுமலர்ச்சி திமுக இருந்து, மனிதநேய மக்கள் கட்சியில இருந்து, தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்து, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து எல்லா கட்சிகளும் ஒரு நிலைத்த தன்மையோட இருக்கிறாங்க. இல்ல யாருமே வந்து திடீர்னு வந்து யாரும் உருவாகல. இல்ல திடீர்னு உருவாகல. வெற்றி கூட்டணி பல தேர்தல்களை சந்திச்சு தொடர்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் தாண்டி தமிழக வாழ்வுரிமை கட்சியும் சரி, விசிகாவும் சரி ஒரு குடைச்சலாகவே திமுகவுக்கு அது குடைச்சல் கிடையாது. ஜனநாயகத்துல அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடயே, அதாவது இந்தியாவினுடைய பிரதமராக ஜவஹர்லால் நேரு இருந்த போது ஒரு பயணத்துல இருக்கிறார். அப்படி போற போது ஒரு கிராம பகுதியில போற போது ஒரு விவசாயி வழிமறித்து சுதந்திர இந்தியா எனக்கு என்ன செய்ததுன்னு கேட்டார். யாரை பார்த்து? இந்தியாவின் தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய நேரை பார்த்து சுதந்திர இந்தியா எனக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்டார். அதுக்கு நேரு சிரித்து கொண்டே சொன்னார், இந்தியாவின் தலைமை அமைச்சரை பார்த்து நீ என்ன செய்தாய் என்று கேட்பதற்கான உரிமையை தந்ததுன்னாரு. அப்படி கேள்வி கேட்க முடியுமா? ஒரு பிரதமரை பார்த்து ஒரு நாள் கேள்வி கேட்க முடியுமா? இது ஒரு கேள்வி. காமராஜர் தன்னுடைய தொகுதியில தோற்ற போது விருதுநகர்ல ஒரு கல்லூரி மாணவர் வெற்றி பெறாரு, சீனிவாசன். அப்ப எல்லாருமே காமராஜருடைய தொண்டர்களா இருக்கிறவங்க எல்லாம் கண்ணீர் விட்டு கதறி மனம் வருந்திய போது காமராஜர் சொன்னாரு, இந்திய விடுதலை போராட்டத்துல வந்து தேசப்பணி ஆற்றிய ஒரு மிகப்பெரிய தேசிய இயக்கத்தினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய காமராஜரை ஒரு கல்லூரி மாணவன் தோற்கடிக்க முடியும் என்றால் ஜனநாயகம் வென்று விட்டதுனர். ஏன்னா வெல்லவே முடியாதுல. மன்னர் ஆட்சியில போய் நீங்க போய் மன்னரை வந்து நீ தள்ளினு சொல்ல முடியுமா? ஆட்சி தவறானு சொல்ல முடியுமா? தேரா மன்னா செப்போது உடையன்ற மாதிரி கண்ணை மாதிரி எல்லாரும் கேட்க முடியுமா? அது கூட கற்பனையில சொல்லப்பட்ட கதையான்னு தெரியல நமக்கு. நேரில் சொல்ல முடியுமா?
நேருக்கு நேரம் சொல்ல முடியாது. ஏன்னா சர்வாதிகாரி, எல்லா அமைச்சர்களும் சர்வாதிகாரி தான். அப்ப ரொம்ப வந்து யாராவது ஒரு சிலர் தான் மன்னர்கள்ல வந்து மக்களுக்காக குரல் கொடுத்திருப்பாங்க, காது கொடுத்து கேட்டிருப்பாங்க, மக்களின் குறைகளை ஒரு சிலர் தான் கேட்டிருப்பாங்க. அப்ப வந்து இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, திருமாவளவன் வந்து இந்த அரசின் மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறார், வேல்முருகன் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்னா ஜனநாயக பண்பு. யாரும் அவர்களை வந்து கூட்டணி விட்டு வெளியே போன்னு சொல்லலையே, விமர்சனம் வைக்கிறார்கள் என்பதனால. இப்ப சொன்னா போறதுக்கு நான் ரெடி அப்படின்னு வேல்முருகன் சொன்னாரு. விசிகால வந்து இப்ப வந்து என்ன வந்து பாஜகல கூப்பிட்டாங்க. ஒரு உயர் தலைவர் வந்து என்ன அழைச்சு பேசினாரு. நான் கும்பிடு போட்டேன். எனக்கு தாவைக்கால கூப்பிட்டாங்க. தாவைக்கால துணை முதலமைச்சர் தரேனாங்க. அதிமுகல அதை தரேனாங்க. எல்லா கதவைகளையும் அடைச்சிட்டேன் அப்படின்னு இப்ப வந்து அவர் பேசுறாரு பொதுவெளியில. அவர் எதற்காக பேசுறாருன்னா, இவ்வளவு அழைப்புகள் இருந்த போதும், இவ்வளவு வாய்ப்புகள் இருந்த போதும், எனக்கே தனிப்பட்ட முறையில தெரியும். நான் ஒரு முறை திருமாவளவனை சந்திப்பதற்காக வேண்டி நான் சென்ற போது, அந்த காலகட்டத்துல நான் சொல்றது ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து மத்திய அமைச்சராக இருக்கிறார். விசிகாவினுடைய தலைமை அலுவலகத்துல அசோக் நகருடைய அலுவலகத்துக்கு நான் வந்து திருமாவளவனை சந்திக்க போற போது பொன் ராதாகிருஷ்ணன் சந்திக்க விட்டார். அப்ப அவர் சந்திப்பு முடிந்த பின்பு நான் சந்திக்கிறதுக்காக நான் காத்திருந்தேன். அவர் அந்த கூட்டணிக்கு நீங்க வந்துருங்க, நான் மத்திய அமைச்சர் பதவி தருவோம் நாங்க என்று பாஜக கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்தாரு. திருமாவளவன் அவரை வந்து உபசரித்தாரு, அவருக்கு மரியாதை செய்தாரு, அவர் கோட்பாட்டை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்ப மாற்று கருத்தோடு உரையாடுவனே தவிர மாற்று கருத்தோடு உடன்பட மாட்டேன் ஒரு நாளும் அப்படிங்கிற கொள்கை தெளிவோடு அவர் இருக்கிறார். அதனால அவருக்கு பாஜக கூட்டணியில இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலித் சக்திகளுமே பாஜகவோட ஏதோ ஒரு வகையில காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. தமிழ்நாட்டிலே நீங்க பாத்தீங்கன்னா ஜான் பாண்டியன்ல இருந்து கிருஷ்ணசாமியில இருந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் தலைவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள் எல்லாருமே இந்த ஆதிக்கவாதிகளுக்கு பின்னால வந்து அடிமையலாயிட்டாங்க. ஆனால் திருமாவளவன் ஒருவர் தான் சாதிய வன்கொடுமைக்கு காரணமாக இருக்கிற சனாதனத்தை வேறறுப்போம் என்று சொல்லக்கூடிய கோட்பாட்டில இருந்து விலகாம இருக்கார். அதனால அவருக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்தது என்பது அவர் பில்டப்லாம் கொடுக்கல. என்னை மானாமதுரையில கேட்டாங்க, மதுரையில கேட்டாங்க மாதிரிலாம் அவர் சொல்லல. அழைச்சாங்க. ஏன் அதை சொல்றாருன்னா, இவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிற எங்களை திமுக போன்ற கட்சி வந்து இன்னும் சிறப்பாக நடத்தணும், எங்களுக்கு இன்னும் அதிக உரிமைகளை தரணும், கூடுதல் சீட்டுகளை தரணும், எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறதுன்னு சொல்றதுக்காக பேசுறாரு. பேசுறது ஒண்ணு தப்பு கிடையாது. நான் இவ்வளவு தியாகத்தை வந்து நான் வந்து உனக்காக செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப இந்த கூட்டணிக்காக நான் இவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறேன், அதிகார மையத்திற்கு போக வேண்டிய வாய்ப்பு வந்த போதும் மதச்சார்பற்ற கோட்பாட்டுக்காக நான் நின்று கொண்டிருக்கிறேன் அவருடைய கொள்கையை அவர் தெளிவுபடுத்துறதுக்கு தான் அவர் மேற்கோள் காட்டியிருக்காரே தவிர, அது வந்து ஒரு ஜனநாயகத்துல அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. அவர் வந்து திடீர்னு சினிமா நடிகர்கள் மாதிரி திருதுப்புன்னு வந்து ஒரு பிரபலமானவர் கிடையாது. அவர் வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் பயணத்துல இந்த இடத்தை வந்து சேர்ந்திருக்கிறாரு. அதனால அவருக்கு அப்படி பேசுவது இல்ல. சினிமா நடிகர்னு சொன்னதுனால இவ்வளவு நாளா விஜய் அவர்களுடைய அரசியலை வரவேற்றாரு. நம்பி வரட்டும், பேசட்டும், எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அவர் வந்திருக்காரு, இளைஞர்களை ஈக்குறாரு, பெரியார் அம்பேத்கர் கையில் எடுத்திருக்காரு, பேசட்டுமே, நல்லது தானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு சில தினங்களுக்கு முன்பாக விஜய் அவர்களை விஜய்னு பேர் சொல்லி விமர்சிக்கல, தாவேக்கான்னு சொல்லி விமர்சிக்கல, ஆனா ஏசி கேரவன்ல இருந்து வருவாங்க, ஏசி ரூம்ல இருந்து வருவாங்க, ஏசி கார்ல வருவாங்க, ஏசி கேரவன்ல ஏறுவாங்க, கேரவன்லயே பிரச்சனை பண்ணிட்டு அப்படியே போயிருவாங்க, கேரவன் விட்டு இறங்கவே மாட்டாங்க, இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்து இவங்கெல்லாம் இது பண்றதா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. திடீர்னு ஏன் இந்த விமர்சனத்தை கையில எடுத்திருக்காரு? இல்ல, அதுக்கு திருமாவளவனுடைய ஒரு விளக்கம் என்னன்னா, திருமாவளவன் தொடங்கிய இடம் அரசியல்ல ஒரு அரசுல வந்து அரசு பணியில அவர் வேலை செய்ய, காவல்துறையில தடயவியலுடைய நிபுணராக அவர் வேலை பார்த்து கொண்டிருந்த போது தென் மாவட்டங்களிலே சாதி ஒழிப்பை பேசுவது ரொம்ப கடினமானது. நீங்க உசிலம்பட்டியிலையும் பெரிய குளத்திலையும் நின்றுகிட்டு ஆதிக்க சாதிகளுக்கு எதிராக முழங்குவது என்பது ரொம்பவும் உயிருக்கு அச்சுறுத்தலானது. அது மாதிரி மதுரை மாவட்டத்திலே நின்று கொண்டு சாதி ஒழிப்பு அரசியலை பட்டியலின மக்களின் மீது ஆதிக்க சாதிகள் வந்து அடிப்பதை, அவர்களை துன்புறுத்துவதை, வன்கொடுமை செய்வதை எல்லாம் எதிர்த்து பேசுவதற்குல அதற்கு ஒரு தில்லு வேணும். அவர் அந்த வாழ்க்கை அம்பேத்கரினுடைய கொள்கையை வந்து வாழ்நாள் முழுக்க பேசுவதற்காக தன் வாழ்க்கையை வந்து சொந்த வாழ்க்கையை காவு கொடுத்து, ஏறத்தாழ இளமையை பலி கொடுத்து, திருமணம் செய்து கொள்ளாமல், எந்த அதிகாரத்திற்கும் வந்து ஆசைப்படாமல், அவர் வெறும் கொள்கை கோட்பாட்டினுடைய அடிப்படையில தொடக்க காலத்துல தேர்தல் பாதை, திருடல் பாதை என்றெல்லாம் பேசி அவரு பின்னாளில ஜனநாயக பாதையை தேர்ந்தெடுத்து இவ்வளவு நீண்ட பயணத்துலதான் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்களோ 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களோ பெறக்கூடிய இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார். அதற்கு அவர் சிந்திய ரத்தம் உழைப்பு வந்து அதிகம். அவரே சொல்றாரு, ஆணவ படுகொலையில் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க, இந்த மாதிரி இயக்கம் நடத்துறதுக்காக கொலை செய்யப்பட்டவங்க எவ்வளவு இருக்காங்க. அப்ப அவருக்கு ரத்தத்துல குளிச்சு வேர்வையில நனைஞ்சு இந்த இயக்கம் நடத்துறாரு. எந்த தியாகமே செய்யாம
விதவிதமாக நடனமாடிக்கொண்டு வெளிநாட்டுல உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உயர் ரக மதுக்களிலே வந்து குடித்து கொண்டு சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு திடீர்னு ஒரு நாள் வரும்போது என்னை முதலமைச்சர் ஆக்கிருங்க அப்படின்னு சொல்ற போது இவ்வளவு பெரிய தியாக உழைப்பை சொன்ன ஒருவரை துணைக்குத்தான் கூப்பிடுறானே தவிர முதன்மை சக்தியாக என்னை யாரும் பார்க்கவே இல்லை. அப்ப என்னுடைய உழைப்பை வந்து அவங்க கொச்சப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுனால அவர் ஒப்பீட்டு அளவில் நேற்று கட்சி ஆரம்பித்தவனை எல்லாம் வந்து என்னைய வந்து முதலமைச்சராக்குன்னு என்னைய கூப்பிட்டு பேச சொல்றாங்க. அதற்கு நான் ஒரு நாள் உடன்பட மாட்டேன் என்று அவர் சொல்றது மூலமாக இந்த நாட்டுல ஒரு தலைவனுடைய அறிவாற்றலை மதிப்பதற்கு பதிலாக ஆளுமையை மதிப்பதற்கு பதிலாக பிறப்பின் அடிப்படையில பேதம் பார்க்கிற காரணத்தினால திருமாவளவனை ஒரு முதன்மை சக்தியாக ஏற்க மறுக்கிறார்கள் என்கிற கோபம் அவருக்கு இருக்கு. அந்த கோபத்தினால சினிமா நடிகர்களுக்கு பின்பு திரளுகிற கூட்டத்துல பாதி பேர் கூட ஜனநாயகத்தை நம்புகிறவர்கள் பல பேர் என்னை வந்து அந்த இடத்துல வைத்து பார்ப்பதற்கு தயாராக இல்லை என்கிற ஒரு அவல நிலை அரசியல் இருக்கிறதுங்கிறத அவர் வந்து வெளிப்படையா பேசுறாரு. இந்த அதிமுக பாஜக கூட்டணிய ஆரம்பத்துல இருந்து இன்று வரை அதிமுக பாஜக கூட்டணியோட போயிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இப்ப போன பிறகும் மனம் திறந்து பேசியிருக்காரு. அதிமுக வந்து கரைந்து போயிடக்கூடாது பாஜக கூட்டணியில, எங்களுக்கு என்றைக்கும் அக்கறை இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஏன் தொடர்ந்து இதை பேசிட்டே இருக்காரு? திருமாவளவன் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, திமுக வந்து வலிமையாக இருக்கிறது, அதற்கு எதிர் நிலைப்பாட்டிலே இருக்க வேண்டிய அதிமுக மண்குதிரை ஆற்றிலே இறங்கியதை போல அதிமுக கரைந்து கொண்டே இருக்கிறது. அதுல சமீபத்துல கூட வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பேசுகிற போது ஒரு கருத்தை வெளியிட்டாங்க. என்ன அப்படின்னா, இலையின் மீது தாமரை மலரும் நாங்க, அப்படி இருந்தா தான் இலை ஓட்டு நாங்க சாப்பிட முடியும். நாங்க அதிகாரத்துல பங்கு, அதாவது டபுள் இன்ஜின் சர்க்கார், கூட்டணி ஆட்சி வேணும்ங்கிறாங்க. நான் சொன்னேன் ஒரு விவாதத்துல, தொலைக்காட்சி விவாதத்துல நான் சொன்னேன், நீங்க இலை போட்டு சாப்பிடலாம்ங்க, இலைய சாப்பிட்றாதீங்க ரெட்டலைய அப்படின்னு ஒரு கருத்தை நான் சொன்னேன். அப்ப இரட்டை இலையை அழித்து விடுகிற அதிமுக என்கிற இயக்கத்தையே அழித்து விட்டு மதவாத சக்தியில் அந்த இடத்தை வந்து பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது, மதவாத சக்திகளை விடவும் மதச்சார்பற்ற சக்தியாக இருக்கிற அதிமுக அந்த இடத்துல சிறந்த கட்சி. தமிழ்நாட்டினுடைய இருதுருவ அரசியலில் திமுக மீது அதிருப்தி ஏற்படுகிற போதெல்லாம் அந்த அதிருப்தியை வந்து அறுவடை செய்யக்கூடிய, அதிகாரத்தை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அதிமுக இருந்துச்சு. அதிமுகவின் தவறு செய்கிற இடத்துல எல்லாம் அதை வந்து அந்த இடத்திலிருந்து அதிகாரத்தை கைப்பற்றுகிற ஒரு வாய்ப்பை பெற்ற கட்சியாக திமுக இருந்துச்சு. ஒரு நதிக்கு இரண்டு கரைகளை போல திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்க. ஒரு கரையை உடைச்சிட்டாங்களே பாஜக காரங்க. அந்த இடத்துல முற்போக்கு சக்திகள் வந்தால் பரவாயில்ல, உண்மையான தமிழ் தேசியம் பேசுகிறவர் வந்தா பரவாயில்ல. சீமான் மாதிரி டுபாகூர் தான் தமிழ் தேசியம் பேசுறான் தமிழ்நாட்டுல. உண்மையான தமிழ் தேசிய சக்திகள் வந்தால் பரவாயில்ல, இடதுசாரிகள் மாதிரி முற்போக்கு சக்திகள் அந்த இடத்தை நிரப்பினா பரவாயில்ல, மதவாத பிற்போக்கு சக்திகள் இரண்டாவது இடத்தை கைப்பற்றுவதற்கு, அதிமுகவின் இடத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்யறாங்க, அதை ஏற்க முடியாதுங்கிற ஒரு இடத்துல சொல்றாங்க. அதனால தமிழ்நாட்டுல வந்து திமுகவுக்கு மாற்று அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு கொள்கை ரீதியான வலிமை வேண்டும். வெறுமனே விசிலடிச்சான் குஞ்சு அணில் குஞ்சு வந்து வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறு என்று சொல்லக்கூடிய தற்குறிகளின் கூட்டமாக இல்லாமல் ஒரு தத்துவத்தை புரிந்து கொண்ட கூட்டமாக, தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த விஷயங்களில் அக்கறை இருக்கக்கூடிய ஒரு போராளி கூட்டமாக இருந்தால் நன்றாக இருக்குங்கிற கருத்தை தான் திருமாவளவன் வெளிப்படுத்துறாரு. ஓகே, திமுக கூட்டணி அவங்க ஸ்ட்ராங்கா தொடர்றாங்க. இப்போ வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி இணைஞ்சிருக்காங்க. பாஜகவோடு சில கட்சிகள் இருந்தது. இப்ப தனியா இருக்கக்கூடிய தாவேகா, பாமக, தேமுதிக, சீமான் இவர்களுடைய தேர்தல், இந்த 2026 தேர்தல் காலத்தை எப்படி சந்திப்பாங்க? மூன்றாவது அணி என்பது தமிழ்நாட்டு அரசியலிலே தோற்று போன ஒரு விஷயம். அது மக்கள் நல கூட்டணி தான் அதற்கு கடைசி இறுதி வடிவம். அதற்கு முன்பு மக்கள் நல கூட்டணியில இருந்த ஒவ்வொரு தலைவர்களுமே செல்வாக்கு மிக்கவர்களாக தான் இருந்தாங்க. அது வைகோவாக இருக்கலாம், திருமாவாக இருக்கலாம், அதற்கு முன்பு எதிர்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்தா இருக்கலாம், எல்லாருமே பெரிய தலைவர்களா, இந்திய இடதுசாரிகளா இருக்கலாம். எல்லாரும் ஒரு மாற்று அரசியலுக்கு வந்து ஒரு முன்முயற்சி செய்த போது அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனால மூன்றாவது அணி என்பது வலிமை மிக்க ஒரு அணியாக மாறுவது என்கிற இடத்திற்கு, அதை தைரியமாக அந்த தேர்தலை சந்திப்பதற்கு விஜய் தயாராக இருக்கிறாரா, சீமான் போன்றவர்கள் தயாராக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா எல்லாருமே பேக்கேஜ் அரசியல்வாதியா இருக்காங்க. கையில இருந்து யாருமே பணத்தை எடுக்க போறது இல்லை. அப்ப அதிமுகவினுடைய நிழல் அரசியலாகவோ பாஜகவினுடைய ஒரு நிழல் அரசியலையோ செய்ய போகிறார்கள் என்பது மக்கள் சந்தேகப்படுவாங்க. அதனால மூன்றாவது அணி ஒர்க் அவுட் ஆகாது. அதனால இரண்டாவது அணியில எல்லாரையும் ஓர் அணியில கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற முயற்சியை பாஜக சொல்லுது. பாஜக தொடர்ந்து சொல்லி வர்றாங்க. பாஜகவுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னன்னா, விஜய் கூப்பிட்டா வரமாட்டார்.
பாஜக கூட்டணி. ஆனா அமலாக்கத்துறை கூப்பிட்டா வருவாரா வரமாட்டாரா? வருமான வரித்துறை கூப்பிட்டா வருவாரா வரமாட்டாரா? அப்ப யார் அழைத்தாலும் அவர் வருவார் என்பது பாஜகவுக்கு தெரியும். அதனால அவர் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்களுக்கெல்லாம் என்ன விசாரணை வளையத்துக்குள்ளே அவரை கொண்டு வந்தால் விஜய் தன்னால கூட்டணிக்கு வருவார் என்று அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே கொள்கை சார்ந்து இவர்கள் ஒன்று கூட முடியாது. அவரவருக்கான விசாரணை வளையத்துக்குள்ளே மாட்டிக்கொண்டால் சேர்ந்து வர வேண்டிய கட்டாயம் வருங்கிற அடிப்படையில் தான் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. அதனால தமிழ்நாட்டிலே இருதுருவ அரசியலிலே திமுக எதிர்ப்பு அரசியல் என்பது அதிமுக தலைமையிலே ஒரு அணி இப்பொழுது உருவாகிவிட்டது. மூன்றாவது அணி அமையுமா அல்லது அதிமுக அணியிலேயே இவர்கள் மூன்றாவது அணி ஐக்கியமாவார்களா என்பதை காலம்தான் பதில் சொல்லணும். நன்றி சார், நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.